வணக்கம் மக்களே. வெல்கம் டு ஆப்பி தமிழா. இந்த வீடியோல வந்து நம்ம மெயின் செவல் டிஐ தான் வந்து பார்க்க போறோம். இந்த டிஐக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அந்த டிஐல. ஓகே, ஸோ டிஐ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் டேட்டா ஆஃப் 5 டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் அண்ட் சம் டேட்டா இஸ் மிஸ்ஸிங் ஃபார் ஃபியூ மெம்பர்ஸ். ஓகே, ஓகே, சம் டேட்டா இஸ் மிஸ்ஸிங் ஃபார் ஃபியூ மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, யார் யார் அந்த மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுயாஷ், சூர்யா, ஷாருக், பார்த்திவ் அண்ட் ரமேஷ். அண்ட் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்சஸ் பிளேட் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ரன் ஸ்கோர், பால் ஸ்பேஸ் அண்ட் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட். அண்ட் இதில் வந்து ஒரு சில டேட்டாஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஓகே, சில டேட்டாஸ் வந்து மிஸ் ஆகியிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் இங்கே நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே, இஃப் ஷாருக் could have played as many matches played by Surya, okay, and remaining all the parameters being same, then percentage point difference between original strike rate and current strike rate will be 24%. All batsmen got batting in all the matches played by them. Number of matches played by Surya is less than that played by Shahrukh. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, சூர்யா வந்து ஷாருக்கை கம்பேர் பண்ணும்போது லெஸ் மேட்சஸ் தான் வந்து பிளே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஃபைன். ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஓகே, ஸோ ஸ்ட்ரைக் ரேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரன்ஸ் ஸ்கோர். ஓகே, டோட்டல் ரன்ஸ் ஸ்கோர் டிவைடட் பை பால் ஸ்பேஸ் டிவைடட் பை பால் ஸ்பேஸ் இன்டூ 100. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒவ்வொரு பேட்ஸ்மேனோட ஸ்ட்ரைக் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அவங்க எவ்வளோ ரன்ஸ் அடிச்சாங்க, அந்த ரன்ஸை எவ்வளோ பால்ஸ்ல வந்து அவங்க அடிச்சாங்க மல்டிபைட் பை 100. ஓகே, இதுதான் வந்து இங்க ஸ்ட்ரைக் ரேட்கான ஃபார்முலா. ஓகே, அண்ட் இங்கே வந்து நமக்கு பால் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஒவ்வொரு இதுலயும் ஒன்று டேட்டா மிஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா வந்து பால் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க. பட் டோட்டல் ரன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஓகே, டோட்டல் ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரன்ஸ் கொடுக்கல. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பால் ஸ்பேஸும் ஸ்ட்ரைக் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளால டோட்டல் ரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ சிமிலர்லி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால கண்டுபிடிக்க இங்கேயும் கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த இடத்துல வந்து உங்களால டோட்டல் ரன் ரெண்டு டேட்டாஸுமே கொடுக்கல. ஓகே, அப்போ டோட்டல் ரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ அதுக்கு தான் வந்து டோட்டல் ரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே, நமக்கு என்ன தெரியும், ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் நம்பர் பை டோட்டல் நம்பர். ஓகே, அதே தான் இங்க ஆவரேஜ் அப்படிங்கிறது. ஓகே, ஆவரேஜ் ரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரன்ஸ் ஆர் டோட்டல் ரன்ஸ் டிவைட் பை டோட்டல் மேட்சஸ். ஓகே, ஸோ டோட்டல் ரன்ஸ் பை டோட்டல் மேட்சஸ். ஸோ இங்க வந்து நமக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்க வந்து நமக்கு மேட்சஸ் பிளேடு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க வந்து நமக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க அண்ட் நமக்கு மேட்சஸ் பிளேடு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்னா, ஸோ டோட்டல் ரன்ஸ் அதோடைய சம் ஆஃப் ரன்ஸ் அப்படிங்கிறது ஆவரேஜ் இன்டு டோட்டல் மேட்சஸ். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா டோட்டல் ரன்ஸ் கோட வந்து நம்ம இங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சரியா? ஃபைன். ஸோ 1 செகண்ட் கொஞ்சம் erase பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். இஃப் ஷாருக் would have played as many matches played by சூர்யா. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, நமக்கு என்ன தெரியும்னா, ஸோ ஸ்ட்ரைக் ரேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது டோட்டல் ரன்ஸ் டிவைட் பை பால் ஸ்பேஸ் இன்டூ 100. அண்ட் இந்த டோட்டல் ரன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தோம். ஓகே, ஆவரேஜ் ரன்ஸ் இன்டூ டோட்டல் மேட்சஸ். ஓகேவா? அப்ப இங்க ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறத நான் எப்படி எழுதலாம்? ஸோ டோட்டல் ரன்ஸ் அப்படிங்கிறது ஆவரேஜ் ரன்ஸ் இன்டூ டோட்டல் மேட்சஸ், ஓகே, இன்டூ 100 டிவைடட் பை பால் ஸ்பேஸ் தான். அப்ப இந்த பால் ஸ்பேஸ் தான் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனா அப்ப எனக்கு இங்க பால் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். ஓகே, ஃபைன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டேட்டாஸை எடுக்க போறோம். ஃபைன். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் ஷாருக் would have played. ஓகே, ஸோ இனிஷியலா ஷாருக் வந்து ஒரு பி மேட்சஸ் பிளே பண்றான்னு எடுத்துப்போம். ஓகே, இனிஷியலா ஷாருக் வந்து பி மேட்சஸ் பிளே பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். பட் சப்போஸ் இந்த பி மேட்சஸ் பிளே பண்றதுக்கா பதில் ஷாருக் வந்து 80 மேட்சஸ் பிளே பண்ணியிருந்தான் அப்படின்னா,
ஓகே, ஷாருக் வந்து 80 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தான் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவனோட இந்த ஒரிஜினல் கரண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டுக்கும் அவனோட ஒரிஜினல் ஸ்ட்ரைக் ரேட்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து இங்க 24% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஒரிஜினலுக்கும் கரண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 24% அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ இங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து ஷாருக்கை தான் கம்பேர் பண்றாங்க. ஓகே, ஷாருக் வந்து 80 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தா எவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும் அண்ட் பி மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தா எவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இங்க ஒன்று தெளிவா கொடுத்துருக்காங்க, ஆல் அதர் பேராமீட்டர்ஸ் பீயிங் சேம். அதாவது ஆல் அதர் பேராமீட்டர்ஸ்னா என்னது? ஓகே, இந்த இதை தவிர்த்து ரிமைனிங் பேராமீட்டர்ஸ் என்னது? ஆவரேஜும் பால் ஸ்பேஸும். ஸோ இங்க ஆவரேஜ் வந்து என்னது? சேமா? அப்போ என்ன கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த 80க்கும் ஆவரேஜ் வந்து 28 தான். அதே என்னது இது? இந்த பிக்கும் ஆவரேஜ் வந்து 28 தான். ஸோ சிமிலர்லி இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பால் ஸ்பேஸ். ஓகே, இது ரெண்டுமே வந்து அகைன் சேம் தானே. அப்போ நமக்கு இங்க பெண்டிங் என்ன மட்டும் தான் இருக்கு போதா? நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கேஸ்லயுமே 100 இருக்க போது. ஸோ இந்த மூணுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறது இல்லை. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மேட்சஸ். இதுக்கு மீனிங் என்னன்னா சிம்பிள். இஃப் ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டோட்டல் மேட்சஸும் இன்க்ரீஸ் ஆகும். இஃப் ஸ்ட்ரைக் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டோட்டல் மேட்சஸும் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்க்கு மட்டும்தான் இது பாசிபிள். ஓகே, ஓகே, ஸோ ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டோட்டல் மேட்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரைக் ரேட் ரெடியூஸ் ஆச்சுன்னா டோட்டல் மேட்சஸ் ரெடியூஸ் ஆகும். அப்போ இது என்ன சொல்லலாம்? ஸ்ட்ரைக் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டோட்டல் மேட்சஸ். ஓகே, ஸ்ட்ரைக் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டோட்டல் மேட்சஸ். சரியா? ஃபைன். ஸோ இப்போ ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஸ்ட்ரைக் ரேட். ஓகே, ஸோ என்ன தெரியும்? ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஓகே, ஸோ ஸ்ட்ரைக் ரேட் ஓகே, ஸோ ஸ்ட்ரைக் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டோட்டல் மேட்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரைக் ரேட் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா டோட்டல் மேட்சஸ் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மேட்சஸ் பிளேட் பை சூர்யா இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் ஷாருக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இங்க வந்து என்ன ஆகுதுன்னா ஓகே, இப்போ இனிஷியலா வந்து நம்ம என்ன பண்ணோம்? பிஎஸ்டி 80 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோமா, அப்ப இங்க வந்து நமக்கு என்ன ஆக போகுது? ஆட்டோமேட்டிக்கா மேட்சஸ் வந்து ரெடியூஸ் ஆக போகுது. ஓகே, மேட்சஸ் வந்து ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா ஓகே, ஸ்ட்ரைக் ரேட் என்ன ஆக போகுது? ரெடியூஸ் தான் ஆக போகுது. ஒரிஜினலுக்கும் ஃபைனலுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்க போகுது? 24 இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்ப பி மேட்சஸ்ல அவனோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 120 அப்படின்னா அப்ப 80 மேட்சஸ்ல அவனோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 24 ரெடியூஸ் ஆயிருக்குமா? அப்ப 24 ரெடியூஸ் ஆச்சுன்னா 96. அப்ப இதோட ரேஷியோ என்னது? ரேஷியோ வந்து 5:4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ இங்க என்னது? பி, இது வந்து 80. அப்போ 4 பார்ட் வந்து 80 அப்படின்னா அப்ப இந்த பி வந்து பி அப்படிங்கிறது என்னது? அந்த 5 பார்ட் அப்படிங்கிறது என்னது? 10A அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஷாருக்கு வந்து இங்க எவ்வளவு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பான்னா 10A மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பான். ஓகே, ஸோ ஷாருக்கு வந்து எவ்வளவு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பான்? 10A மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பான். சரியா? இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லிசன். ஒன் செகண்ட். எஸ். ஓகே, லிசன். லிசன். இங்க இப்போ இதை பேஸ் பண்ணி நான் ஷாருக்கு வந்து எவ்வளவு மேட்சஸ் ப்ளே பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். அதை பேஸ் பண்ணி சூர்யா எவ்வளவு மேட்சஸ் ப்ளே பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நமக்கு ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரன்ஸ் பை பால்ஸ் பேஸ்ட் இன்டு 100. ஓகே, ஸோ டோட்டல் ரன்ஸ் அப்படிங்கிறது என்னது? எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் மேட்சஸ் பிளேட் இன்டு ஆவரேஜ் ரன்ஸ். ஓகே, ஸோ 28 இன்டு 10A டிவைட் பை பால்ஸ் பேஸ்ட் எவ்வளோ? 700 இன்டு 100 இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரைக் ரேட் என்னது? 120. ஸோ வந்து ரெண்டு ஜீரோஸ் கேன்சல் ஆகுமா? அப்போ இது எனக்கு 1 டைம், இது எனக்கு 4 டைம். அதே மாதிரி இங்க இருக்கிற ஜீரோ கேன்சல் ஆயிடும். இது 4 அண்ட் இது வந்து நமக்கு 3. அப்போ ஏவோட வேல்யூ என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு ஏவோட வேல்யூ என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஷாருக்கு வந்து எவ்வளவு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பான்? 30 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பான். ஓகே, சூர்யா வந்து எவ்வளவு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பான்? 24 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பான். ரமேஷ் வந்து 27 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பான். அண்ட் ஆவரேஜ் ரன்ஸ் ஆஃப் யுவர்ஸ் வந்து 45 ரன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கொடுத்திருக்க டேட்டால இருந்து ஓகே இந்த கொடுத்திருக்க டேபிள்ல இருந்து அந்த நோட்ல இருந்து எடுக்கக்கூடிய டேட்டாஸ். ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
டேரக்டா கொஸ்டினா போலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இஃப் ratio between total balls faced by Shahrukh and Parthiv is in the ratio 5:3. Okay, so balls faced by Shahrukh and Parthiv is 5:3. Then runs scored by Parthiv is what percentage less than total runs scored by Shahrukh? Okay, so இங்க again, ஓகே, ஸோ ரன்ஸ் தானே கேட்குறாங்க, நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஸோ ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஈக்குவல் டு ரன்ஸ் பை பால்ஸ் ஃபேஸ்ட் இன்டூ 100. ஓகே, அப்போ ரன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ரேட் இன்டூ பால்ஸ் ஃபேஸ்ட் டிவைட் பை 100. ஓகே, ஸோ எப்படியும் இந்த 100 ரெண்டு இடத்துலையும் கேன்சல் ஆக தான் போகுது. அப்போ ரன்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஸ்ட்ரைக் ரேட் இன்டூ பால்ஸ் ஃபேஸ்ட். ஓகே, ஸோ யார் யாரு, ஷாருக் அண்ட் பார்த்திவ். ஓகே, ஸோ சாரி, ஸோ ஷாருக் அண்ட் பார்த்திவ். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் வந்து 120 அண்ட் 125. ஓகே, ஸோ 120 அண்ட் 125. ஸோ இப்போ ஷாருக் வந்து 5 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா, ஓகே, ஷாருக் வந்து 5 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 120. ஓகே, இப்போ பார்த்தி வந்து 3 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தானா அவனோட ஸ்ட்ரைக் ரேட் என்ன சொல்லியிருக்காங்க, 125. ஓகே, இப்போ நான் இது சரி 125. இப்போ நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, இது எனக்கு 1 டைம், இது எனக்கு 25 டைம்ஸ், இது எனக்கு 1 டைம், இது எனக்கு 40 டைம்ஸ். அகைன் இது எனக்கு 8 அண்ட் இங்கே நமக்கு 5. அப்போ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும், 8:5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா, ரன்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஷாருக் வந்து 8 ரன்ஸ் அடிச்சிருந்தானா பார்த்திவ் வந்து 5 ரன்ஸ் தான் அடிச்சிருப்பான். இப்போ இங்கே கொஸ்டின் என்னது, ஃபைண்ட் த டோட்டல் ரன் ஸ்கோர் பை பார்த்திவ் இஸ் வாட் பர்சன்டேஜ் லெஸ். ஓகே, இங்கே எவ்வளோ கம்மியா இருக்கு, 3 கம்மியா இருக்கு. ஓகே, தென் டோட்டல் ரன் ஸ்கோர் பை ஷாருக். ஸோ ஷாருக் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கான், 8. ஸோ 3/8. ஸோ 3/8 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ், 37.5%. இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 37.5%. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் ரன் ஸ்கோர் பை சூர்யா இன் லாஸ்ட் 3 மேட்சஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆர் நாட் கன்சிடர்ட். ஓகே, ஃபைன். லாஸ்ட், ஓகே, ஸோ சூர்யா வந்து 24-51. ஓகே, ஸோ 24-51. ஓகே, ஸோ சூர்யா வந்து 24 மேட்சஸ்ல அவனோட ஆவரேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51. இஃப் ரன்ஸ் ஸ்கோர்டு பை லாஸ்ட் 3 மேட்சஸ் ஆர் நாட் கன்சிடர், 24 மேட்சஸ்ல 3 மேட்சஸ் கன்சிடர் பண்ணல அப்படின்னா அவனோட ஆவரேஜ் என்னவா இருக்கும், 21 இருக்கும். ஓகே, ஆவரேஜ் ரன் ஸ்கோர்ட் இன் த டோர்னமெண்ட் வில் டிக்ரீஸ் பை 9. ஸோ 51ல இருந்து 9 கம்மியாகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களா, அப்போ 51 அப்படிங்கிறது என்னவா மாறும், 42 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு எவ்வளவு மேட்சஸ் டிக்ரீஸ் ஆகுது, 3 மேட்சஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, இங்க வந்து நமக்கு எவ்வளவு ரன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, 9 ரன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த 51 3 மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த 9 21 மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 51 into 3 அப்படிங்கிறது என்னது, ஸோ 51 into 3 அப்படிங்கிறது 153. ஓகே, பிளஸ் 21 and 9 அப்படிங்கிறது 21 into 9 அப்படிங்கிறது என்னது, 189. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 342 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த 342 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மேட்ச் இருக்கு இல்லையா, இந்த 3 மேட்ச்ல அவங்க ஸ்கோர் பண்ண, அதாவது 22nd மேட்ச், 23rd மேட்ச் அண்ட் 24th மேட்ச், இந்த 3 மேட்ச்ல அவங்க ஸ்கோர் பண்ண ரன்ஸ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், if runs scored by Surya in 22nd and 23rd matches are below 144. Okay, so 22nd and 23rd matches are below 144 and no two scores among these three scores are equal. Okay, and என்ன சொல்லிருக்காங்கன்னா, 3 ஸ்கோருமே வந்து ஈக்குவலா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது இதுல எல்லா ஸ்கோருமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் வாட் இஸ் த minimum possible strike rate of Surya in the last match if he had failed 5.55. Okay, 5.55% of total balls in the last match. So 5.55 அப்படிங்கிறது என்ன அப்படின்றதுன்னா 1/18. ஓகே, 5.55 அப்படிங்கிறது என்ன அப்படின்றதுன்னா 1/18. ஓகே, ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பாசிபிள் ஸ்ட்ரைக் ரேட். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கும், எப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கும், ஓகே, ரன்ஸ் கம்மியா இருந்தா, ஓகே, ஸ்ட்ரைக் ரேட் வந்து கம்மியா இருக்குமா, கரெக்டா. ஸோ ரன்ஸ் கம்மியா இருந்தா ஸ்ட்ரைக் ரேட் வந்து கம்மியா இருக்கும். இப்போ டோட்டலா அந்த 3 மேட்சஸ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க, 342. அண்ட் 22nd அண்ட் 23rd மேட்சஸ்ல பிலோ 144 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் லாஸ்ட் மேட்சஸ் வந்து லீஸ்ட், எப்போ வந்து உங்களுக்கு லீஸ்ட் ரன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த 22nd மேட்சஸ்ல ஓகே 143 ஸ்கோர் பண்ணியிருக்கணும், 23rd மேட்ச்ல 140
2 ஸ்கோர் பண்ணியிருந்தா அப்போ 24th மேட்ச்ல அவனுக்கு வந்து லீஸ்ட் ரன் வருமா? ஏன்னா கண்டிஷன் என்னது? 22nd அண்ட் 23rd மேட்ச்ல பிலோ 144 அண்ட் நோ டூ ஸ்கோர்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ 143 142. ஓகே, ஸோ இது மூணுத்தையுமே ஆட் பண்ணா எனக்கு 342 வரணும் அப்படின்னா, ஸோ 342ல இருந்து 285 நான் சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 24th மேட்சுக்கான ஸ்கோர் கிடைச்சிடும். எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஸோ 57 தான் வந்து யாரு? சூர்யா லாஸ்ட் மேட்ச்ல, அதாவது 24th மேட்ச்ல ஸ்கோர் பண்ண ரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பால்ஸ் ஃபேஸ்டு வந்து 5.55 ஆஃப் டோட்டல் பால்ஸ் இந்த லாஸ்ட் மேட்ச். ஸோ டோட்டலா, ஓகே, டோட்டல் பால்ஸ், ஓகே, லாஸ்ட் மேட்ச் இஸ் ஃபைன். ஸோ டோட்டல் பால்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1368. ஓகே, டோட்டல் பால்ஸ் வந்து 1368. ஸோ பால்ஸ் வந்து இந்த லாஸ்ட் மேட்ச்ல எவ்வளோ ஃபேஸ் பண்ணா அப்படின்னா 1/18 ஆஃப் 1368. ஓகே, 1/18 ஆஃப் 1368. ஓகே, ஸோ இது கேன்சல் பண்ண அப்படின்னா இது வந்து எனக்கு 2 டைம்ஸ். ஸோ இங்க நமக்கு 1, ஓகே, 5, 2. ஸோ இன்னமும் கேன்சல் பண்ண எனக்கு 76. ஸோ வாட் இஸ் த மினிமம் பாசிபிள் ஸ்ட்ரைக் ரேட்? ஸோ ஸ்ட்ரைக் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ரன்ஸ் ஸ்கோர். ஓகே, ரன் ஸ்கோர் வந்து 57 டிவைட் பை பால் ஸ்பேஸ். ஸோ பால் ஸ்பேஸ் எவ்வளோ? 76. ஓகே, இன்டூ 100. ஸோ 19 டேபிள் அது 3 டைம்ஸ், இது நமக்கு 4 டைம்ஸ். ஸோ 3/4 அப்படின்னா என்னது? ஸோ 3/4 அப்படின்னா 75%. ஸோ இதில் ஆன்சர் என்னதுன்னா 75%. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். Total balls faced by Ramesh in first 15 matches and last 12 matches is 1:2. Okay, so ரமேஷோட டேட்டாஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ரமேஷ் 27-37. எஸ், ஓகே, 27-37. ஸோ 27 மேட்ச், 37 ஆவரேஜ் ரன்ஸ். ஓகே, ஸோ 27 மேட்ச், 37 ஆவரேஜ் ரன்ஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் பால்ஸ் ஃபேஸ் பை ரமேஷ் இன், ஓகே, ஸோ இந்த 27 மேட்சஸ் எப்படி ஸ்பிட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 மேட்சஸ் அண்ட் லாஸ்ட் 12 மேட்சஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னது? மேட்சஸ். அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பால் ஸ்பேஸ்டு வந்து 1:2, அதாவது x:2x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ டோட்டல் பால்ஸ் வந்து நமக்கு 3x பால்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் டியூரிங் ஃபர்ஸ்ட் 12 மேட்ச், சாரி, ஃபர்ஸ்ட் 15 மேட்சஸ் அண்ட் லாஸ்ட் 12 மேட்சஸ் இஸ், ஓகே, ஸோ ஸ்ட்ரைக் ரேட் என்ன கொடுத்துருவாங்க? 38 and 71. ஓகே, ஸோ ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஈக்குவல் டு என்னது? ரன்ஸ் ஸ்கோர் பை பால்ஸ் ஃபேஸ்ட் இன்டூ 100. அப்போ ரன்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ரேட் இன்டூ பால்ஸ் ஃபேஸ்ட் பை 100. ஓகே, ஸோ ஆவரேஜ் ரன்ஸ் வந்து 37, டோட்டலாக எவ்வளோ மேட்சஸ்? 27. அப்போ 37 இன்டூ 27 அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ ஆக போகுது? ஓகே, ஸோ 999 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? அதாவது ரன் ஸ்கோர்ட் இன் ஃபர்ஸ்ட் 12, சாரி, 15 மேட்சஸ் அண்ட் நெக்ஸ்ட் 12 மேட்சஸ் வந்து என்னதுன்னா 999. என்ன எழுதலாம்? 999 இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ரன்ஸ் ஸ்கோர்ட் இன் ஃபர்ஸ்ட் 12 மேட்ச், சாரி, ஃபர்ஸ்ட் 15 மேட்சஸ். ஸோ ஸ்ட்ரைக் ரேட் என்னது? 38. ஓகே, பால் ஸ்பேஸ் என்னது? எக்ஸ் டிவைட் பை 100. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் 12 மேட்சஸ் என்னது? ஸோ லாஸ்ட் 12 மேட்சஸ் ஸ்ட்ரைக் ரேட் 71. பால் ஸ்பேஸ் எவ்வளோ? 2x டிவைட் பை 100. Okay, so 999 is equal to, so 38 plus 71 into 2, 142, 142 அப்படிங்கிறது இங்க நமக்கு 180x by 100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூ வந்து 999 into 100 by 180. ஸோ 0 கேன்சல், 9 டேபிள் 2 டைம்ஸ், இது 111 டைம்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு 5 டைம்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 555 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, எக்ஸோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 555 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க கொஸ்டின் என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் பால் ஸ்பேஸ் பை ரமேஷ் இந்த டோர்னமெண்ட். ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பால் ஸ்பேஸ் எவ்வளோ? 3x. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 555 அப்படின்னா அப்போ 3xோட வேல்யூ, ஸோ 555 into 3. ஓகே, ஸோ 5. ஓகே, ஸோ அகைன் 5 கேரி ஓவர் 1 6. ஸோ ஆன்சர் வந்து 65ல முடியணும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 1665. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன? 1665. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். If in the tournament another player Vaibhav played 12.5% less matches than Surya. Okay, so 12.5
5% அப்படிங்கிறது 1/8. ஓகே, ஸோ லெஸ் தென் சூர்யா. அதாவது மீனிங் என்னன்னா, இப்போ சூர்யா வந்து 8 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தான்னா வைபவ் வந்து ஒரு மேட்சஸ் கம்மியா ப்ளே பண்ணியிருப்பான். அப்போ வைபவ் வந்து எவ்வளவு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பான்? 7 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பான். அண்ட் சூர்யா வந்து எவ்வளவு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பான்? 8 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பான். ஓகே, ஸோ ஆக்சுவலா சூர்யா எவ்வளவு மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்கான்? சூர்யா வந்து 24 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்கான். ஓகே, ஸோ சூர்யா வந்து 24 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தான்னா அப்போ வைபவ் வந்து எவ்வளோ மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பான்? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா அப்போ வைபவ் வந்து இங்கே 21 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பான். ஓகே, வைபவ் வந்து 21 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருப்பான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, அண்ட் total number of balls faced by Vaibhav is 279 less than total runs scored by him. ஓகே, ஸோ இங்க டோட்டல் ரன் ஸ்கோர்டு வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஓகே, Z ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, பால் ஸ்பேஸ் பண்ணது எவ்வளவா இருக்கும்? Z மைனஸ் 279. ஓகே, ரன்ஸ் பை பால்ஸ் இன்டூ 100. ஓகே, வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ரன்ஸ்? இங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸ்கோர் பை வைபவ் இந்த டோர்னமெண்ட் இஃப் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 137.2. ஓகே, ஸோ இது நம்ம கேன்சல் பண்ண அப்படின்னா இங்க 137.2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ Z by Z minus 279 is equal to 1.372 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஏன்னா இந்த 100 இந்த சைடு வந்துச்சுனாக்கா டிவைட் பை 100. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா Z is equal to 1.372Z minus 279 into 1.372. ஓகே, இந்த Z இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா எனக்கு இங்க என்ன ஆக போகுது? 0.372Z is equal to 279 into 1.372. ஸோ ரெண்டு சைடுமே 1000 மல்டிப்ளை பண்ணா எனக்கு இங்க 372Z is equal to 279 into 1.372 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதை பேஸ் பண்ணி Z அப்படிங்கிறது டோட்டல் ரன்ஸா? ஓகே, ஸோ டோட்டல் ரன்ஸ் என்ன ஆக போகுது? 279 into 1372 divided by 372. பட் நமக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ ஆவரேஜ் அப்படிங்கிறது டோட்டல் ரன்ஸ் பை என்னது? ஸோ டோட்டல் ரன்ஸ் பை மேட்சஸ். ஓகே, ஸோ இந்த Z அப்படிங்கிறது என்னது? டோட்டல் ரன்ஸ். ஸோ இங்க மேட்சஸ் வந்து Y பை எவ்வளோ ப்ளே பண்ணியிருக்கான்? 21. ஸோ இன்டூ 21. ஓகேவா? ஸோ இன்டூ 21. ஸோ இப்போ கேன்சல் பண்ணி பார்ப்போமா? ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம்னா 3 டேபிளே கேன்சல் பண்ணும். ஸோ 3 டேபிளில் கேன்சல் பண்ண அப்படின்னா இது எனக்கு 7 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே நமக்கு 93 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? ஸோ சிமிலர்லி அகைன் 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். இது வந்து எனக்கு 31 டைம்ஸ். இங்கே எனக்கு 124 டைம்ஸ். ஓகே, அகைன் ஸோ இது எனக்கு 1 டைம், இது எனக்கு 4 டைம். ஸோ அகைன் இது கேன்சல் பண்ண அப்படின்னா இது எனக்கு 343. ஓகே, ஸோ 343 by 7 அப்படிங்கிறது என்ன ஆக போகுது? இங்க 343 by 7 அப்படிங்கிறது 49. ஓகே, ஸோ ஆவரேஜ் ரன் ஸ்கோர் பை வைபவ் இந்த டோர்னமெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 49. ஸோ ஆன்சர் ஆகுதுன்னா 49. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Find the number of matches played by Suyash. Okay, so Suyash. So Suyash are okay, 45 average runs, balls faced 900, 110. Okay, so average runs on the 45, balls faced, strike rate on the 110, balls faced எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 900. Okay, balls faced வந்து 900. Okay, so இதை பேஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா number of matches played. Okay, so number of matches played. So already நமக்கு strike rate is equal to total runs by balls faced into 100. Okay, otherwise strike rate is equal to average runs into matches played by balls faced into 100. இங்க நமக்கு balls faced ஆல்ரெடி தெரியும், ஸ்ட்ரைக் ரேட் கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளால நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை ஓகே நீங்களே சால்வ் பண்ணி கமெண்ட் செஷன்ல உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கமெண்ட் செஷன்ல உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.